ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மகளோட சாமத்திய வீட்டுக்கு எடுத்த அவுட்டோர் ஷூட்டான் 2வது பகுதி பாரிஸில் எடுத்து நாங்கள் அந்த வீடியோவை தான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். லேட்டாக பகிர்ந்து கொண்டாலும் இதை ஞாபகமாக எடுத்தேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களோட இடம் லொஹாவரில் இருந்து நாங்கள் பாரிஸுக்கு பஸ் எடுக்க போகிற இடத்துல தான் நிற்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின்லேயும் போகலாம். ட்ரெயினில் டிக்கெட் விலை கூட. நாங்கள் எப்போவுமே இந்த சாமத்திய வீட்டு பயணத்துக்காக அடிக்கடி பாரிஸுக்கு போக வேண்டி இருந்ததால் நாங்கள் பஸ் பயணம் தான் கூடுதலாக செஞ்சு நாங்கள் டிக்கெட் ட்ரெயினை விட கொஞ்சம் குறைவாக எடுக்கலாம். அதுக்காக மற்றது என்னுடைய மகளுக்கு பஸ் பயணம் நல்லா பிடிக்கும். ஷூட்டிங் பாரிஸில் ஈஃபில் டவரில் இரவு நேர கட்டம் எடுத்து நாங்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த வீடியோவை நான் லேட்டாக அவங்களோட பகிர்ந்து கொள்கிறதால நான் இறந்த காலத்தில் கதைக்கிறதா அல்லது நிகழ்காலத்தில் கதைக்கிறதான்னு ஒரே குழப்பம். ஏன்னு சொன்னால் அதாவது காலம் கடந்து இந்த வீடியோ போடுறதால எனக்கு இப்போ நடந்த மாதிரி அதை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் தடுமாறி கதைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணித்தான் இந்த வீடியோ விடுறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்தந்த நேரம் என்னென்னு சொல்லி எடுக்கிறதான் எனக்கு ஈஸியாக இருக்கிறது. இப்போ நாங்கள் பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் வருது. நாங்கள் பஸ்ஸில் போய் என்னெல்லாம் செஞ்சு நாங்கள்ன்றது தான் மேலோட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய முகத்தையும் மகளோட முகத்தையும் பார்க்கவே உங்களுக்கு வடிவாக விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். அவ்வளவு களைப்பாக இருக்கிறோம். இந்த சாமத்தியோடு செஞ்சு முடிஞ்சோன்னா நல்லா களைச்சி போயிட்டோம். இந்த அவுட்டோர் ஷூட்டிங் ஹொலண்டில் அவுட்டோர் ஷூட் எடுத்து 2வது நாள் பாரிஸுக்கு திருப்பி பயணம். மகளை பார்க்கவே தெரியுது, சரியான களைப்பு. பஸ்ஸுக்கு வரணுன்னு சிப்ஸுகள் அந்த பொம்பைங்கள சாப்பிட்டு கொண்டு இருந்தவா. ஆனால் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்தாலும் அவளுக்கு சரியான களைப்பாக இருந்தவா. தோட்டத்தை பாருங்க, அப்படி ஒரு மஞ்சள் அந்த மேகம் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. சமர் காலம் துவங்கினபடியாக, அதாவது 4ஆம் மாதம் என்றபடியாக ஹாப்பி. நாங்கள் இப்போ நாங்கள் பாரிஸில் இருக்கிற லா டிஃபோன்ஸ் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். அது ஒரு பில்டிங் நிறைஞ்ச இடம். அதில் தான் போய் பஸ் அடிக்கும். அதைத்தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பஸ்ஸால் இறங்கி மெட்ரோ எடுத்து லாக்குன்னைக்கு போய் சஞ்சண்ட அண்ணா வீட்டில் தான் வெளிக்கிட்டு ஈஃபில் டவருக்கு போனாங்க. முதல் தடவை ஓடுற மெட்ரோக்கில் கண்ட்ரோல் டிக்கெட் செக் பண்ணது முதல் தடவை பார்த்தேன் நான். எனக்கு வியப்பாக இருந்தது. இவ்வளோ நாளும் எனக்கு தெரியாது ஓடுற மெட்ரோக்கில் கண்ட்ரோல் செக் பண்ணுறாண்டு அந்த டிக்கெட் அடிக்கிறதுல நார்மலாக நிற்கிறவ முதல் தடவை பார்த்தேன் நான். மகள் பயணக்களைப்பு பாராமல் தானே தண்டப்பாடில் வெளிக்கிட்ட கட்டத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையாக இந்த அவுட்டோர் ஷூட்டில் அவள் பாடில் வெளிக்கிட்டவா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக வெளிக்கிட்டுருக்குறா. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மகள் வெளிக்கிட்டது பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஈஃபில் டவரில் இரவு நேரம் எடுத்தபடியாக கொஞ்சம் மொடல் உடுப்புகள் போட சொல்லி ஃபோட்டோக்கார தம்பி சொல்லியிருந்தவர். இப்போ நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணி கொடுக்கோம். இரவு 8 மணிக்கு எங்களை காரில் ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தவர். இப்போ அவருக்காகத்தான் நாங்கள் சஞ்சண்ட அண்ணாட வீட்டுக்கு முன்னால் நின்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னோட ஈஃபில் டவருக்கு என் ஃப்ரெண்டும் ஹெல்ப்புக்கு வந்தவா. அவள் வந்ததும் எனக்கு நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. ஏண்டா தனியாக நானும் மகளும் போக வேண்டி வந்துட்டது. ஏன்னா சஞ்சனுக்கு வேலை, அவருக்கு லீவ் எடுக்கலாம் போனதால் நாங்கள் காரில் போய் கொண்டிருக்கிற கட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் ஈஃபில் டவருக்கு போனாலும் அந்த இப்படி இரவு நேரம் ஒரு நாளும் போய் பார்த்தது இல்லை. எனக்கும் இது புது அனுபவமாக இருந்தது. அது கண்கொள்ளா காட்சி. நீங்களும் பாருங்க எப்படி இருக்குமெண்டு. அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவைக்கு தெரியும். இலங்கையில் என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஃப்ரான்ஸ்ன்றது சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த இடம். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு உலகத்திலேயே அதிசயத்தில் ஈஃபில் டவரும் உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் சும்மா தெரியாத மக்களுக்காக விளங்கப்படுத்துகிறேன். தப்பாக நினைச்சிடாதீங்க, என்ன புது சவுண்டை சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி சொல்கிறாவண்டு. இப்போ இந்த லைட் போடையில் பாருங்க. இது ஒரு 9 மணி போல். ஆனால் எப்படி வெளிச்சமாக இருக்குது பகல் மாதிரி. ஒரு 9:30 10 மணி அப்படித்தான் இந்த ஈஃபில் டவர் லைட்டே போட வெளிக்கிட்டவ. அந்த கட்டத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். கண்கொள்ளா காட்சியாக ஈஃபில் டவர் லைட் போட்டாச்சு. என்னுடைய ஃப்ரெண்டும் மகளும் போய்கொண்டு இருக்கிறோம். உண்மையாக சொன்னால் நம்ப மாட்டீங்கள், என்னுடைய
இலங்கை உறவுகளுக்காகவும் இந்திய உறவுகளுக்காகவும் தான் இந்த இரவு நேர லைட் கட்டாயம் எடுக்கணுமென்றே எடுத்து நான் அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த லைட் இப்படி மின்னி மின்னி எரிகிறது ஒரு 10 நிமிஷம்தான் போடுவீனாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நிப்பாட்டிடுவீனாம். அப்புறம் அடுத்த நாள் அந்த டைமுக்கு போடுவீனாம். அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எனக்கே முதல் அனுபவம் இந்த லைட் அப்படி எரிகிறத பார்த்தது. இப்போ மகளோட அவுட்டோர் ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்குது. இந்த கட்டம் வந்து ஈஃபில் டவர் தான் மற்ற பக்கம், அதாவது பாலம் இருக்கும் அந்த பக்கத்துலேருந்து எடுக்கப்பட்ட காட்சி. இந்த அவுட்டோர் ஷூட் கடைசியில் ஃபினிஷிங் உண்மையாக நல்ல அழகாக இருந்தது. அதுவும் என்னால் ஏழுமானால் நான் கட்டாயம் போடுவேன். பாருங்க இவ்வளோ அழகாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்ண்டு. என்னுடைய மகளுடைய சாமத்திய வீட்டுக்காக நான் பிடித்த ஸ்டூடியோ வந்து சன்ட்ரீம்ஸ் என் யூடியூப் சேனல் இருக்குது. மகளோட அவுட்டோர் ஷூட் அதில் போட்டிருக்குது. விருப்பமான நாட்கள் போய் பாருங்க. அபின்சா செரிமனி என்று எழுதியிருப்பினோம். இங்கே வலிக்கிட்டீங்க ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறா. ஈஃபில் டவரில் அவுட்டோர் ஷூட் முடிய இப்போ வந்து அதாவது மியூசியம் லூவே என்று சொல்கிற மியூசியத்தில் கொஞ்சம் கட்டம் எடுத்துனாங்க. அது நல்ல லேட்டாக போயிட்டு இது எடுக்க எப்படியும் 11 மணி 11:30 இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. கொஞ்சம் கட்டம் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கட்டத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இரவு நேரம் அந்த லைட் வெளிச்சத்துக்குள்ள என்னுடைய மகளோட முகம் வந்து முழு நிலவு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. எந்த கண்ணே பட்டுட்டும் போல இருந்தது. நான் 3 தரம் துப்பிட்டு என்னுடைய பிள்ளையோட அழகாக ரசித்து கொண்டு இருந்தேன். நான் அபி பானுவும் மதிசனும் ஃபோட்டோ எடுக்க வீடியோஸ் எடுக்க இன்னெல்லாம் செய்ய சொல்லிச்சினமோ ஒரு நிமிஷம் கூட அந்த முகம் கோணாமல் அதுக்கேற்ற மாதிரி அவ சொல்கிற மாதிரி அந்த ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து வடிவாக நின்றவா. அந்த அடுத்த ஷூட்டுக்காக உடுப்புகள் மாற்ற நேரம் கொஞ்சம் களைப்பாயும் சினமாயும் இருந்தவா. ஆனால் அவளோட முகத்தில் அதை காட்டி கொடுக்கல. என்னோட சொன்னவா களைப்பாக இருக்கம்மாண்டு. உண்மையாக இங்கே பிறந்த பிள்ளைகள் சாமத்திய கூட எல்லாம் செய்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டினோம். அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காகத்தான் அதை ஓமன்று சொல்லி செய்கிறவ. பாரிஸில் 3 உடுப்பு போட்டு ஷூட் எடுத்துனாங்க. இது கடைசி உடுப்பு. நல்ல அழகாக இருந்தவா. குட்டி பொம்மை மாதிரி என்று சொல்லலாம். இந்த ஷூட் முடிய நாங்கள் வீட்டை போய்க்க சரியாக 12:30. இதோட எங்களோட பாரிஸ் ஷூட்டிங் வீடியோ முடியுது. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது லுஹாவரில் எங்களிடத்தில் எடுத்த ஷூட்டை அடுத்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.